அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருந்த தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவராக போலீசார் கைது செய்து குண்டுக்கட்டாக அழைத்துச் சென்று வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? என்னென்ன குற்றச்சாட்டுகளை, கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள்? விவரம். மூன்றாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தை சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைக்கு முன்பாக அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று முன்தினம் கொருக்குப்பேட்டையில 13 தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அப்போது காவல்துறை அந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்தனர். நேற்றைய தினம் சென்னை ரிபன் பில்டிங்கின் பின்புறம் இருக்கக்கூடிய மூர் மார்க்கெட்ல உண்ணாவிரதம் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில அப்போதும் அவர்களை கைது செய்து இன்று நள்ளிரவு விடுவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைக்கு அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால இந்த உழைப்பாளர் சிலை வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே காவலர்கள் தற்பொழுது கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். இந்த உழைப்பாளர் சிலை அருகே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையாக சென்று யாராவது தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்களா என தொடர்ந்து காவலர்கள் தற்பொழுது கண்காணித்து தேடி அப்படி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை போராட்டத்தில் ஈடுபட முயன்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை தேடி தற்பொழுது காவல்துறையினை கைது செய்து வருகிறார்கள். மண்டலம் 5 மற்றும் 6 தனியார் கொடுத்ததை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 13 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது வரைக்குமே அந்த 2 மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பாத நிலையில தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும், அதாவது தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக இன்றைய தினம் உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக கொருக்குப்பேட்டை, ரிப்பன் மாளிகை பின்புறம் உள்ளிட்ட இடங்களில் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில தற்பொழுது மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே அவர்கள் போராட முயன்றதால் தற்பொழுது காவலர்கள் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த கடற்கரை அருகே இருக்கக்கூடிய கடைகள்ல வேறு யாராவது தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்களா என தொடர்ந்து கடையாக காவலர்கள் தற்பொழுது தேடி வருகிறார்கள்.